நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். சாதிய ஆணவ படைகளால் மாற்று சமூகத்தை காதலித்த என்ற காரணத்தால் படுகொலை செய்யப்பட்ட ஐபிடி ஊழியர் நெல்லையை சேர்ந்த கவின் அவர்களின் உடல் கடந்த நாட்களாக பெற்றோர்கள் வாங்க மறுத்த நிலையில் இன்று அவர் வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆரமங்கலத்தை கொண்டு செல்கிறார்கள். இந்த கடந்த 4-5 நாளாக போய் எதுக்கு போராட்டம் கேட்டிங்கனாக்க, உடனடியாக இந்த கொலைக்கு காரணமான சுர்ஜித்தின் தந்தை, சுர்ஜித் உட்பட்ட அனைவரும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றனை கூட போராட்ட காலத்தில் இறங்கினார்கள். இந்த சூழ்நிலை தான் இன்று நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து உடலை இந்த கவினுடைய பெற்றோர்கள் சொந்த ஊர் கொண்டு வருகிறார்கள். இதற்கு முடிவு பெற்றது எதுக்கு காரணம் கேட்டிங்கன்னாக்க, இவர்கள் நோக்கம் கைது செய்ய விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க போராட்டம் இன்று முடிவு வர சூழ்நிலை காரணமாக இருக்கிறது. அவங்க கைது செய்துட்டார்கள். அந்த சுர்ஜித்துங்கிற குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நெல்லை காவலர் மாவட்டம் இருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட பெண், அந்த சுபாஷினிங்கிற பெண் நேற்று ஒரு வீடியோ காலை வெளியிட்டிருந்தாங்க. இதில் என் தந்தைக்கு தாக்கி அந்த தொடர்பு இல்லை என்பது ஒரு வீடியோ காலிப்பிட்டிருந்தால், ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண் கூறுகிறார், நான் என்னையை பற்றி தவறான செய்திகளை புறம்புகளையும் உங்களுக்கு தெரிந்ததை கண்ட மேலே எழுதாதீர்கள், தயவுசெய்து வெற்றிவிடுங்கள் என்று பேசியிருந்தார். அதில் முதலாவது சொன்னதால், நான் காதலித்த உண்மை, எனக்கும் கவினுக்கும் உள்ள தொடர்பு என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் சில காலம் கவினே எங்களுக்கு கூறியிருந்தார், தற்போது தங்களுடைய பெற்றோர்கள் எதுவும் கூற வேண்டாம், ஒரு 6 மாதங்கள் காலம் எடுத்துக்கட்டும், அதுக்கான நேரம் என்று கூறியிருந்தார். ஆனால் எங்கள் தந்தையார் கூட என்னிடம் கேட்டார், நான் காதலிக்கவில்லைப்பா என்று இந்த பெண் கூறியிருக்கிறாள். ஆனால் ஒரு பெண் எதுக்கு சொன்னால், தந்தையிடம் மட்டும் நான் அந்த பையன் கேட்டுக்கிறதுனால தான் தற்போது காதலிக்க சொல்ல பிரச்சனையாக வேண்டும், அதுக்கு சரியான கால சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த பெண் அப்படி கூறியிருந்தார் உண்டு. ஆனால் அந்த பெண்ணு காதலித்து உண்மை, அது இந்த காணொலி மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பெண் கூறுவதில் இந்த திருமணம் பற்றி பேசுவதற்காகத்தான் நான் வரவழைத்தேன், தம்பியோட பேசுவது. ஆனால் அது மட்டும் நிச்சயம். ஆனால் இது போன்றவர் என்ன தகராறு நடந்தது, என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. இதில் அதுக்கு தெரியாதுன்னு பெண் கூறியிருக்கிறார். அந்த வாக்குவாதத்தை இந்த பையன் சுர்ஜித் என்ன சொல்லிக்கிறான், நான் தேவ சமுதாயம் சேர்ந்தப்போ நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம், உனக்கு ஆதிக்க சாதி பொண்ணு கேட்குதா, இப்படிங்கிற ஏன் பொண்ணு கேட்டதா, தங்கச்சி தான் கேட்டதா, இப்படி வாக்குவாதம் மற்றும் பேசி எழும்போது தான் இந்த பையன் படித்த பையன் இதில் கோல்டு மெடல் சமயத்தில் நல்ல நிறுவனத்தை பணி செய்கிறார் ஐடி ஊழியராக. அப்போ என்ன பிரச்சனை கேட்கும்போது தான் இதில் என்னதான் இந்த சாதி தான் இந்த இடைவெளாக இருக்கிறது, அந்த எப்படின்ற கோபத்தில் தான் இந்த பையன் வெட்டி தாக்கப்பட்டு செய்யப்படுகிறான். இந்த சம்பவம் துக்க செய்தியாக மாதிரி இருக்கிறது. தினம் ஒரு கொலையாக நடந்து கூட தான் இருக்கிறது. இதுக்கு முடியவே இல்லை இவருக்கு. அந்த தந்தையும் கைது செய்யப்பட்டவர் தான் அந்த குரலை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மாவட்ட ஆட்சியர் சுகுமார், இது திமுகவை சேர்ந்த அமைச்சர் நேரில் சந்தித்து மலர்வளையத்தை சேர்க்கிறார்கள். மலர்வளையத்தை செய்துவிட்டு நீங்கள் இதில் தொடர்ச்சியாக நீங்களாம் ஆட்சியில் கம்பிக்கலாம், தனக்கென்று பிற சமுதாயம்லாம் தெலுங்கு, ரெட்டி, சொட்டி, கிட்டி என்ன பேரெல்லாம் கொண்டுகிறீர்கள், சாதி வளர்த்து கொண்டீர்கள். தமிழ் சாதிகளெல்லாம் இது போன்று உங்கள் சாவு நடந்தால் தான் நீங்கள் ஆட்சி இடத்த அது தோதுவாக அமைக்கிறது. அப்போ தான் வாக்கில் பறிக்க முடியும். வாக்கை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கிற நீங்கள் மக்களுடைய வாழ்க்கை சிந்திப்பதில்லை என்று அண்ணன் சீமான் அவர்கள் செய்திகளை பற்றி செஞ்சிருக்கிறார். ஒரே குளம், மழை பெய்கிறது, அதில் என்ன ஓன் ஜாதி எந்தண்ணா, ஓன் தண்ணி என் தண்ணி எல்லாம் ஒன்று தானே. இடம் என்ன, ஒரு வரப்பு தான் இருக்குது, சாதிக்கிற ஒரு வரப்பு தான் இருக்குது, இந்தாண்ட மாதிரி தானே இருக்குது, 2 விளை வச்சா ஒன்று தான் விளைக்கிறான். அதுவே பாகுபாடு. இந்த சாதிய சாக்கடை ஒழிக்கணும், சரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும். அண்ணா சீமான் அவர்கள் கூறுறார். இன்னும் தொடர்ச்சியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. இளவரசன் கோகிலா, திவ்யா, கோகுல்ராஜி, இப்படி ஒரு மரணங்கள், கௌசல்யா, சங்கர், அப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஆண்கள் தான் கொலை செய்யப்படுகிறது, பெண் கொலை செய்யப்படுவதில்லை. ஆனால் ஆதி சமூக பெண்களாக இருக்கிறதுனால காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த சமுதாயம் இருக்கிறனால, தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களால் அவனுக்கு பக்கப்பலம் இல்லை, பொருளாதார பலம் இல்லை, அடக்குமுறை சொல்லி கொண்டு தான் இருக்கிற இது வரைக்கும். அதே சூழ்நிலை இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு சரியான சட்டம் கொண்டு வர வேண்டும். சீமான் சொல்கிறார், இதுக்கு முறையான சட்டம், இதை எப்படி தடுக்க வேண்டும் சொன்னால், இந்த குடும்பத்தில் கடைசி வரைக்கும் அவனுக்கு அரசாங்கத்தில் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, குடும்பம் எதுவுமே கிடையாது. போட்டு பாருங்கள், தானே கட்டுக்குள்ளே வருவான். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்களை மக்கள் வாக்கமெடுத்து கூறி வைக்கிறார்கள் என்று ஆனால் சீமார்கள் கூறியதன் நோக்கம் நம்ம எல்லாரும் புரிகிறது. இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலை வைக்க மாட்டார்கள். எப்படி தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சியில் மட்டும் தான் அவங்க வேலை செய்து கொண்டிருப்பார்கள், மக்களிட சிந்திக்க மாட்டார்கள். இது ஒரு கொலையா, தொடர்ந்து கொலை. இப்போ இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கொலை, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம்.
இதே மாதிரி ஒரு வனசரகத்தில் ஒரு தாத்தா ஒரு ஐயா வாச்சிட்டு போகிறாங்க விசாரணைக்காக. அவர் கொல்லப்படுகிறார். வாகனத்தை ஒட்டி வந்து கொள்கிறான் திமுக நிர்வாகி சந்திரசேகரனோட பேரன் சந்துருங்கிறவன். இவன் துணிச்சல் எங்கேயோ வருகிறது? இப்படி ஆட்சியாளர் நம்ம கையில் இருக்கிறது அப்படிங்கிற நோக்கம் எப்படி வருது? அதிகார திமிரு மட்டும் தான் அந்த வெளிப்படுகிறது. அந்த அதிகார திமிரு தான் ஏழை எளிய மக்களை, பின்புலம் இல்லாத மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். இந்த சட்ட நீதியும் தான் இது வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை யாரும் இவங்க நிறைவேற்றாத காரணம் என்ன? இதை வைத்து தான் சாதி மதத்தை தான் அரசு செய்து கொடுக்கிறார்கள். இந்த குறித்து சொந்த ஒரு ஆரம்ப கொடுத்த மனதுக்கு இந்த கவிஞர்களோடு சாப்பிட்றார்கள். இந்த பையனை அடக்கம் செய்வதற்கான வேலைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்காங்க, கைது செஞ்சாச்சு. அந்த நடவடிக்கையில் தான் பெற்றோர்களுக்கு ஒரு மன ஆறுதலாக நடவடிக்கை எடுக்க தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் அவர்கள் உடலை பெற்றுக்கொண்டு பேசிவிடுகிறார்கள். இந்த சாதியை சொல்லி விட்டு விடுங்க. சாதி சொல்லிக்கிறீங்க அண்ணா சொல்கிறாரு. சும்மா நான் சாதியை வந்து சாதி சம்பாதிச்சு சாதிலே போக சம்பாதிச்சு சாதியில் என்னென்ன வச்சு வாழ்ந்துங்கடா. மற்ற சமூகம் சம்பாதிக்கிறது தான் பருத்தி உதவ வைக்கிறான், சாப்பிடணும் வைக்கிறான், வாகனம் எதுதான் எல்லா சமூகம் சேர்ந்து செஞ்சிடணும். ஆனால் அதுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது. மற்ற எல்லா பொருளுக்கும் எல்லா சம்பாதிச்சாலும் அதை நம்ம அனுபவிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். சாதி பெருமை பேசுகிறோன்னா நீங்களாம் திருந்த முடியாதுண்ணா. ஏற்கனவே சில நாட்கள் முன்னாடி ஒரு பையன் விட்டான், என் சொந்த செலவை பொறுத்த ஒரே வேலை நான் வெட்டுவான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆணவத்து முறையில் ஒருத்தன் பேசிய வீடியோக்களும் வைரல் ஆகுறது. அப்போ வயசாகுதுண்ணா, இன்னைக்கு பார்த்த படமான என் லைஃப்பில் வேறு எந்த படமும் பார்த்தது இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்கிறேன். என் ஜாதியை தவிர வேறு எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்கிறது, பையனை வெட்டுவேன். நான் அவ்வளோதானே நான் சொல்ல முடியும். அப்போ அந்தளவுக்கு பேசுகிறது துணிச்சலும் எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம ஆதிக்க வரும் மாதிரி நமக்கு சட்டங்களும் ஆட்சியில் நமக்கு சாதமாக இருப்பா என்ற துணிச்சல் தான் நம்ம இப்படி பேச வைக்கிறது. அப்படி பேசுகின்ற சமூக வலைதளங்களும் சரி, வீடியோக்கள் வரும் சரி, இதேமாதிரி சமூகத்துக்கு எதிராக பேசுபவர்களையும் அந்த சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற குற்றங்களை பேசுவது கூட தயங்குவார்கள். சாதி பிரிவு ஊட்டி வளர்த்துருந்தால் அந்த பையன் சுரிச்சித்துக்கிறப்ப இப்படி வருதுன்னு சொன்னால் அவனை சாதி சொல்லி வளர்த்து உசுப்பேற்றிருக்காங்க. அது நல்லா படித்து கோல்டு மெடலாம், அத்லெட்டிக் நல்லா கோல்டு மெடலாம் வாங்கியிருக்கான் பாருங்க பையன். விளையாட்டுத்துறை நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கான். அப்படி நல்லா ஒரு படிச்சுட்டு ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தம் நல்லா படித்து நல்லா போகிற பையன் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கான்னு சொன்னால் அவனை சாதி நல்ல ஒரு சிறு குழந்தை நல்லது தென்ன தப்பு செய்யக்கூடாது, போகக்கூடாது, நல்ல ஒழுக்கணும், பண்பு இருக்கணும், இப்படி சொல்லி வளர்க்காத சமூகமெல்லாம் இப்படி தான் போகும். முன்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போனால் சின்ன வாத்தியாரம் அடித்து திருத்துவாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தை அறிவாளத்தில் போகிறான், வாத்தியார் கிட்ட வாத்தியாரை மிரட்டுறான், பீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறான் மண்டையை. சில மாதங்கள் அந்த போன மாதம் கூட இந்த செய்தி வந்து நடைபெற்றது. இப்போ ஆசிரியர் தான் ஒரு கல்வி போது ஒரு ஆசிரியர் தான் பொழுது வரைக்கும் 5 வருஷம் 10 12 வரைக்கும் படிக்கிறான். இந்த சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ் 5ஆவது வரைக்கும் இந்த ஆசிரியர் தான் அந்த பக்குவமற்ற உள்ள வயசு, அந்த வயசில் சொல்லி வளர்த்திருத்து நல்ல ஒரு சமூகமாக மாணவனோட வளர்த்துருக்குறாங்க. அதையும் பெற்றோர்களே வந்து கண்டிப்பாக என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம், நான் என்ன பண்ணுவேன் அதை சேர்ந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த பையன் இப்படிப்பட்ட சமூகம்லாம் எப்படி மாணவர்கள்லாம் நல்ல ஒரு சிந்தனையில் வருவார்கள். இப்படி ரவுடித்தனம் பொறுக்கித்தனமாக தான் வருவார்கள். ஒரு பையன் வாத்தியாரை கேட்டால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியுமா அப்படின்னு ஒரு பையன் இப்போ சமயத்தில் பேசியிருப்பான், பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோ கிடச்சா அவங்களுக்கு பதிவு விட்டுறேன். இப்போ அதே பையன் இப்போ ரவுடி கும்பலில் பொறுக்கி கும்பலில் ஈடுபட்டுருக்கான். 5 வயசு கூட ஆகலை. 9ஆம் படிக்கும்போது அரசு பள்ளிக்கூடத்தில் மூடி வச்சுக்கிட்டு யார் திரும்பல அப்படின்னு பேசணும். அந்த வீடியோ கூட வைரல் ஆகுறது. சமூகம் சாக்கடை போகிறதுன்னு சொன்னால் இந்த ஆசிரியர்கள் தான் அவருக்கு சரியான பாடத்தை தான் இந்த மாணவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து நல்ல வழிநடத்தி கொண்டு நல்ல பண்பை கொடுக்குறார்கள். அதையும் செய்கிற ஆசிரியர்களையும் இந்த பெற்றோர்கள் போட்டு என் பிள்ளை எப்படி கண்டிக்கலாம், அதிகாரப்படலாம் மிரட்ட இப்படி அவங்களும் மிரட்டும் போது ஆசிரியர்கள் என்னத்தை நல்ல சமூகமானங்களை என்னத்தை வளர்த்தெடுப்பார்கள் கேட்டால் பிரச்சனை. பெற்றோர்கள் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது அனுப்பாதீங்க, வீட்டிலே வச்சிங்கன்னாக்க பசாமல். நல்ல பண்பு வேணும், நல்ல அறிவாளம் பண்ணணும், நல்ல சிந்தனையாக வரணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும், சிறந்த மாணவர்களாக வரும்னு சொன்னால் ஆசிரியர்கள் வந்து பிள்ளை கண்டித்து வளர்த்து நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பெற்றோர் ஒத்துழைக்க வேணும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட கேட்டு சொல்லக்கூடிய சமூகம் தான் ஒவ்வொரு ரவுடிகளும் திருட்டு பலம் முள்ளமாரிகளும் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஆசிரியர்களை கண்டிப்பதை பெற்றோர்கள் வந்து விட்டுவிட வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், தவறு செய்த கண்டிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். அப்போ தான் அந்த ஆசிரியர்கள் வந்து கண்டித்து நல்ல மன வளர்த்தெடுப்பார்கள். இல்லை என்றால் இப்படி போன்ற குற்றச்செயல் நடக்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல பண்பை கற்றுக் கொடுங்கள், சாதி மதத்தை தூக்கி விடாதீர்கள், நல்ல மனிதனத்தை கற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.